டிஎம்கே ஃபைல்ஸ் மூலம் அண்ணாமலை கோடி கோடியாக சம்பாதித்தார் என குற்றம் சாட்டியுள்ள பாஜக செயற்குழு உறுப்பினர் டெய்சி சரண் அண்ணாமலை தனக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் சக கட்சி நிர்வாகிகளின் ஆடியோ சான்றுகளை கொண்டு மிரட்டி வந்ததாகவும் தெரிவித்துள்ளார். ரொம்ப வீராதரமா அவர் மாநில தலைவரா இருக்கும்போது இந்த ஃபைல் டிஎம்கே ஃபைல் ஒன்று வெளியிட்டு பயங்கர பக்கா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் அவர் இது பயன்படுத்தினார். அவர் எல்லா தகவல்களும் சொன்னாரு. மொத்த சொத்து எவ்வளவு, இல்லீகலா சம்பாதித்தது எவ்வளவு, முறைகேடு பண்ணது எத்தனை, ஊழல சம்பாதிச்சப்பல அவர்களுக்கு கணக்கு காட்டப்படாத பணம் எவ்வளவு 1,30,000 கோடி அப்படின்னு தூக்கி போட்டு டிஎம்கே ஃபைல் பார்ட் 1 பார்ட் 2 பேசினாரு. ஏன் அந்த ஃபைல இன்னைக்கு அதுக்கான நடவடிக்கை எடுக்கல? துரைமுருகன் கிட்டயோ, செந்தில் பாலாஜி கிட்டயோ, கேஏ நேர்கிட்டயோ ஃபைல உள்ள கொடுக்கவா இல்ல எடுக்கவா? கொடுத்தா போயிடும், எடுத்தா கொஞ்சமா எனக்கு வந்தா போதும். அப்போ அந்த ஃபைல் எங்க பேரம் பேசப்பட்டது? இப்ப நீங்க இருக்கீங்க, ஊருட்டு ஊர் வரீங்க, நீங்க பேசுறது கொஞ்சம் கட்சியில பிரபலம் ஆயிடுச்சுன்னா ஒருத்தன் கூட பிரபலம் ஆயிடக்கூடாது. உடனே நீங்க ஒரு ஆணா இருக்கிற பட்சத்துல அந்த அக்கா வருவாங்க, உங்களை பார்ப்பாங்க, அவங்களோட சேர்ந்து வேலை செய்யுங்கன்னு எதையாவது ஒருத்தைய கோத்துட்டு நீங்க ஏதாவது சொல்ல விட்டீங்கன்னா உடனே ஆடியோ வீடியோ ஏகப்பட்ட பிரபலங்கள் ஆடியோ வீடியோ. எனக்கெல்லாம் தொடர் அச்சுறுத்தல் இருந்தது. அக்கா அவங்க கூப்பிடுறாங்க, இவங்க கூப்பிடுறாங்க, ஐயோ வேண்டாம், சொல்ல முடியாது, வாய் சொல்ல முடியாது. ரொம்ப கேவலம். அக்கா மினிஸ்டர் வந்திருக்கிறாங்க, ஒரு 5 மணிக்கு காலையில போய் ஹோட்டல்ல பிக்கப் பண்ணிக்கோங்க, 3 நாள் அவர் கூட கோஆர்டினேட் பண்ணி பாத்துக்கோங்க, அவர் கூட இருங்க. ஐயோ எப்படியாவது ஒரு ஆடியோ சிக்காத, வீடியோ சிக்க. கீழ்த்தரமான ஒரு மனிதன். எனக்கு மட்டும் இது நடக்கல. ஏகப்பட்ட தலைவர்களை மிரட்டி உருட்டி ஒண்ணுக்கு இருக்க வச்சு, அந்த ரூம்ல ஒண்ணுக்கு இருக்க வச்சு அது ஒரு பெரிய பெருமையா பேசி டோரை திறந்தோன்னு, அண்ணா சாப்பிட்டீங்களாண்ணா, அக்கா காஃபி சாப்பிட்டீங்களா, அக்கா அண்ணா டிஃபன் சாப்பிட்டீங்களா, அக்கா உட்காருங்கக்கா. முழுக்க ஒரு சரியான சைக்கோ நடிகர்.